லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 292 ரூபாய் 13% உள்ளது. இது அல் முசாயினி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசாயினி எக்ஸ்சேஞ்சுடைய பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதாங்க. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 917 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 237 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 24 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 556 ஃபில்ஸ். தங்க விலை படிப்படியாக குறைஞ்சி வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். யாரெல்லாம் கார்கோ போடுறதுக்கு இருக்கிறீங்க போடாதீங்க. போட்டிங்க இதோ இந்த மாதிரி லைனில் பிடிச்சு வைப்பாங்க. தயாராக இருங்க. கார்கோ முதலாளிகளும் சரி, கார்கோ போடுறவங்களும் சரி. விமான நிலையம் T5 அதிரடியான T1 T5 அதிரடியான சோதனைகள் மேற்கொள்ளப்படுது. புது வருட புறப்பாடுகள் மற்றும் திரும்புதல் அனைத்தும் செயல்பட ஆரம்பித்துள்ளது. அதே போல அப்தலியை நோக்கி சென்றார் உள்துறை அமைச்சர். இறைச்சி கடைகளில் அதிரடியான சோதனை. குவைத்துடைய பல பகுதிகளிலேயும் மொபைல் குரோசரிகள் தட்டி தூக்கப்படுகின்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான். குவைத்துடைய குளிர் வந்து விட்டது. அதி தீவிர குளிர் தற்போது 0 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. பாலைவன பகுதிகள் சில அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் பனிமூட்டம் அதிகாலையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் குளிருடைய தாக்கம் மதிய நேரத்தில் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தயாராக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்துடைய கஸ்டம்ஸ் சுங்க அதிகாரிகள் T1 மற்றும் T5 ஏர்போர்ட்டில் அதிரடியான சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. கண்காணிப்பு அனைத்து இயந்திரங்களும் சரியான முறையில் இயங்குதா, அதே போல் செயல்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றதையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் குவைத்துடைய விமானம் மூலமும் சரி, குவைத்துடைய சுங்கம் அதிரடியான கண்காணிப்புகளை மேற்கொள்வாங்க. எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்களும் உள்ள நுழைய முடியாது. وضعنا خطة كاملة متكاملة مع جميع مقدمي الخدمات وشركات الطيران وشركائنا في مطار الكويت الدولي، وزارة الداخلية والإدارة العامة للجرائم وجميع الجهات العاملة في مطار الكويت الدولي. هذه الإجراءات وضعنا كل الجداول الزمنية لجميع مباني الركاب، وعندنا نسبة وتناسب في جميع إجراءات السفر، وإن شاء الله راح نوصل لإجمالي عدد الركاب 154,582 إن شاء الله بإذن الله وصول ومغادرة ركاب. وعندنا الطائرات 103
1033 طائرة تنقسم بين 516 وصول و517 مغادرة على حسب الجداول والرحلات التشغيلية والطلبات لإجازة إن شاء الله رأس السنة. இப்போதான் ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் சால்மி பகுதிகளில் சால்மி எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் சுங்க அதிகாரிகள் கைது பண்ணினாங்க பொருட்கள், அதாவது என்னது தொம்மீன் பொருட்கள், குவைத்துடைய ரேஷன் பொருட்கள் அதிகமாக இந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு அனுப்ப முயற்சி செய்தவர்களை. ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதோ எஜிப்தியன் கம்யூனிட்டி கார்கோ போட தயாராக இருந்த பொருட்களுடன் பிடிபட்டனர். பொருட்களை செக் பண்ணி பார்த்தா தலை கீழே இருக்குது, எல்லாமே குவைத்துடைய ரேஷன் பொருட்களை பிடிபட்டு இருக்குது. تمكنت الإدارة العامة للجمارك من ضبط محاولة تهريب كميات كبيرة من المواد التموينية والتي يحظر تصديرها، وذلك أثناء إجراءات التفتيش والرقابة الجمركية في منفذ جمارك السالمي الحدودي. ووضحت الإدارة أن رجال الجمارك قاموا بضبط المواد التموينية المخالفة واتخاذ الإجراءات القانونية اللازمة بحقها. جواكم الله والله يعطيكم العافية. இதுக்கு மேலே எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை மக்களே, போடாதீங்க, அவ்வளவுதான். கார்கோவில் போடும்போது தொம்மீன் பொருட்கள் போடாதீங்க. அதை மீறி போடணும்னு நினச்சிங்கன்னா நீ என்னடா சொல்கிறது, நாங்கள் போடுவோண்டா அப்படின்னு போடுறீங்களா இருந்தால் தாராளமாக போடுங்க. அந்த வார விளைவுகளையும் நீங்களே சந்திச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரையில் கார்கோ முதலாளிகளுக்கும் இந்த அவேர்னஸ் நான் கொடுக்கறது, கார்கோ போடக்கூடிய உங்களுக்கும் நான் தர அவேர்னஸ். குவைத்துடைய ரேஷன் பொருட்கள் எதுவுமே தயவு செய்து இனி வரும் நாட்களில் கார்கோ போடாதீங்க. அரிசி, பால்மா, சீனி, சர்க்கரை நீங்கள் கடைகளில் வாங்கி போடுறது இல்லை, நான் சொல்கிறது இந்த பொருட்கள். குவைத்துடைய ரேஷன் மானிய விலையில் கொடுக்கக்கூடிய, குவைத்துகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எதுவும் போடாதீங்க, அவ்வளவுதான். குவைத்துடைய ஷுவைக் மற்றும் முபாரக் அல் கபீர் இன்னும் சில பகுதிகளில் இறைச்சி கடைகளில் பல பழுதாகிய பழைய இறைச்சிகளை கண்டுபிடிச்சு சீஸ் பண்ணியிருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை. அதே போல் அப்தலி பக்கம் தற்போது திடீர் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் குவைத்துறை உள்துறை அமைச்சர். பக்காலாக்களுக்கு அதிரடியான நடவடிக்கைகள், பல பகுதிகளிலையுமே அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு பல வாகனங்களை தட்டி தூக்கியிருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. இறைச்சி கடைகள் பல சோதனை நடத்தப்பட்டிருக்குது. வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், கடைசியில் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் மறக்காமல். இதோ இறைச்சி கடைகள், நீங்கள் பல கடைகளில் இறைச்சி வாங்குவீங்க, ஆனால் இந்த இறைச்சிகளில் எத்தனை இறைச்சி நல்லது கெட்டதுன்றது நம்மளுக்கு தெரியாது. பல இறைச்சிகளை, பழுதாகிய இறைச்சிகளை, பழைய இறைச்சிகளை ஃப்ரிட்ஜிலேயே வச்சு நம்மளுக்கு விற்றுருக்கானுங்க. இதோ உணவு பாதுகாப்புத்துறைக்கு கோடான கோடி நன்றிகள். பல கடைகளை சீஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, நல்ல விடயம் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கடைகளில் இறைச்சி வாங்குறதும் மிகப்பெரிய ரிஸ்க்காக அமையுது இனி வரும் நாட்களில். முன்னாடி வரக்கூடிய வீடியோக்களையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். السلام عليكم، معاكم محمد النيص الهاجري، فريق عمل إزالة المخيمات. حاليا متواجدين لرفع بعض الإتركات الموجودة في بر الملهمان بتوجيهات من مدير محافظة الأحمدي سعد سالم الخرينج ومراقب عام
الأخ الدكتور مبارك مجاور. طبعا حاليا نقوم بجولة مسائية وكذلك صباحية في مناطق مسموح بها التخييم. طبعا المتجاوزين يتم إزالة المخيمات، وبعض التركات التي لا يوجد فيها ترخيص مواقع أو ترخيص تجاري. طبعا نقوم بترحيلها إلى حجز مركبات يتخذ فيها الإجراءات القانونية لصاحب الترك. يعطيكم العافية، مشكورين على جهودكم الطيبة. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97
0082க்கு அழைப்பு விடுங்க.